தளபதி விஜய் கூட எல்லா இடத்துலையுமே விஜய்க்கு பவுன்சராக இருக்கிறது தான் வந்து நயீம் மூசா. இவரை பற்றி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நயீம் மூசா இவர் புதுச்சேரியில் இருக்க மாஹே அப்படிங்கிற ஊரில் தான் வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து ஒரு மலையாளி. இவர் 2004 வருஷத்தில் துபாயில் இருக்க ஒரு கம்பெனியில் வந்து வேலைக்காக வந்து ஜாயின் பண்ணுறாரு. சின்ன வயசுலேருந்தே தன்னோட உடல் நலத்து மேலே ரொம்ப அக்கறை உள்ளவராக வந்து இருப்பார். அதனால சின்ன வயசுலேருந்தே இவர் வந்து ஜிம்முக்கு போயிட்டுருக்காரு. இவர் அப்படி ஜிம்முக்கு போகும்போது தான் இவருக்கு பார்ட் டைமாக ஒரு வேலையுமே வந்து கிடைக்குது. துபாயில் பார்ட் டைமாக பவுன்சராக வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. பல நடிகர்களுக்கு பவுன்சராக வந்து வேலை பார்த்துருக்காரு. இவர்கிட்ட வர எல்லா நடிகர்கள்கிட்டையுமே ரொம்ப எளிமையாக பழகி ரொம்பவே வந்து கேர் எடுத்து பார்த்துக்குவாராம். எல்லா நடிகர்களுக்குமே நயீம் மூசாவை பிடிக்கிற அளவுக்கு இவரோட சர்வீஸ் வந்து இருந்திருக்கு. இவருக்கு இந்த வேலையில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்மளே சொந்தமாக ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த செக்யூரிட்டி சர்வீஸோட ஃபுல் நேம் வந்து ஜென்டூர் செக்யூரிட்டி சர்வீஸ். இதோட ஃபவுண்டராக தான் வந்து நயீம் மூசா வந்து இருக்காரு. 2008 வருஷத்தில் துபாயில் குட்டியாக ஆரம்பித்த ஜென்டூர் செக்யூரிட்டி சர்வீஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து துபாய், அபுதாபி, குவைத், சவுதி அரேபியா, மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே இவருக்கு வந்து கிளைகள் இருக்குது. துபாய்க்கு வர நிறைய விஐபிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக துபாயில் இருக்க போலீஸே இவங்க டீம்கிட்ட தான் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. எந்த நடிகர் துபாய்க்கு வந்தாலும் ஃப்ளைட்லேருந்து ஹோட்டலுக்கு போய் விடுறது, ஹோட்டல்லேருந்து திருப்பி ரிட்டன் ஃப்ளைட்டுக்கு போய் ஏற்றி விடுறது அப்படிங்கிற சர்வீஸை வந்து இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா, தமிழ் இந்த மொழிகளில் நடிக்கிற எல்லா டாப் நடிகர் நடிகைகளுக்கும் நயீம் மூசாவை வந்து தெரியும். நடிகர் நடிகைகளுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுக்காம துபாயில் நடக்கிற இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கு கூட துபாய் போலீஸ் இவங்க கிட்ட தான் வந்து சர்வீஸ்க்காக வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு எல்லாரையும் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிற மாதிரி இவங்களோட சர்வீஸ் வந்து போயிட்டுருக்கு. நயீம் மூசாக்கும் விஜய்க்கும் எப்படி பழக்கம் வந்துச்சு அப்படின்னா 2006 வருஷத்துலேருந்தே இவங்க 2 பேர்த்துக்குமே ஒருத்தர் வந்து தெரியும். 2 பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இல்லாமல் ஒரு சகோதரராகவே 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா வந்து பழகுறாங்க. தளபதி விஜய் கட்சி ஆரம்பித்தோடனே பவுன்சராக நயீம் மூசாவை தான் வந்து போடணும்னு வந்து நினைக்கிறாரு. நயீம் மூசா செக்யூரிட்டி சர்வீஸோட ஃபவுண்டராக இருந்தாலும் உடனே விஜய்க்காக ஓகே சொல்லி வந்துட்டாரு. இப்போ கட்சி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே விஜய் கூட ஒரு நிழலாக நின்று ஒரு பாதுகாவலராக வந்து இருக்காரு. நயீம் மூசாவுக்கு விஜய் ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பளமாக வந்து கொடுக்குறாரு. இது இவருக்கு மட்டும் இல்லை, இவர் கூட இருக்க எல்லா பவுன்சருக்குமே இதே அமௌண்ட்டு தான். நயீம் மூசா இவரோட மனைவி பேர் வந்து பெருசா. இவங்களுக்கு ஒரு பையனுமே வந்திருக்காங்க. அந்த பையன் பேர் வந்து நைமூர் நைமஸ். ஒரு செக்யூரிட்டி சர்வீஸோட ஃபவுண்டராக இருந்தாலும் தளபதி விஜய்க்கு ஒரு நிழலாக இருந்து ஒரு பாதுகாவலராக இருக்க நயீம் மூசாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.